Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல சிக்கன் தம் பிரியாணி ஈஸியா டேஸ்டியா எப்படி செய்யறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். இந்த சிக்கன் தம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு சொல்லி பார்க்கலாம். 3/4 கிலோ சிக்கன், 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். புதினா, இஞ்சி பூண்டு, ஸ்பைசஸ் கொஞ்சம், சின்ன வெங்காயம். இந்த ஃப்ரேமில் உள்ளது அரைக்க தேவையான பொருட்கள். இதோட கூட சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஊற்றுறோம். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சம் ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் சோம்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். சிம்மிலே வச்சு வெங்காயத்தை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும், ரொம்ப கரிஞ்சிராமல் நம்ம அந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணலாம். இந்தளவு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாவை 4 பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துடலாம். பச்சை மிளகா கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த 3 பெரிய தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கிளறி விடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இது 3ம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பேஸ்ட்டு மாதிரி வர நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணுறோம். 3/4 கிலோ சிக்கனை நம்ம மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கோம். நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம ஒரு மூடி வச்சு இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா பச்சை வாசனைலாம் போய் ஒரு திக் கிரேவியாக நமக்கு கிடச்சிருக்கு. இதோட நம்ம மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்த 3/4 கிலோ சிக்கனை நம்ம அந்த பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பேஸ்ட்டு சிக்கனோட மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். சிக்கன் லைட்டாக இந்த கிரேவிலேயே வெந்துடும். அதுக்கு தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு சிக்கன் அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். 1 டம்ளர் சிக்கனுக்காக ஊற்றியிருக்கேன். மொத்தம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம 2 டம்ளர் சீரக தண்ணியில் வச்சுருக்கணும். இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்காக நம்ம ஒரு பிளேட் வச்சு இதை மூடிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனேயே நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த அந்த சீரக சம்பா அரிசியை நம்ம இது கூட ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பை நம்ம இதில் போட்டுக்கலாம். நமக்கு காரம் தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்துருச்சு. நம்மளோட ஊற்றின தண்ணி 3/4 பதம் குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பிரியாணியை தம் கட்ட போகிறோம். அதனால் ஒரு தோசைக்கல்லை எடுத்து வச்சு அதுக்கு மேலே நம்ம செஞ்ச பிரியாணி பாத்திரத்தை வச்சு ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை அந்த பிரியாணி பாத்திரத்து மேலே வச்சு அதையும் மூடிடலாம். சிம்லேயே 10 நிமிஷம் நம்ம வச்சுருக்கணும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா தண்ணி கொஞ்சமாக நல்ல தண்ணியே இல்லாமல் இருக்கும்.
லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சிம்மிலேருந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நெய்யை போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிடலாம். கேஸை ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா சுவையான டேஸ்டியான பிரியாணி நமக்கு ரெடியாக இருந்திருக்கும். ஈஸியான டேஸ்டியான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தயிர் வெங்காயம் சிக்கன் கிரேவியோட. நீங்களும் சமைங்க, ருசிங்க, சாப்பிடுங்க. அடுத்து ஒரு பிரியாணி வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.